Good evening. நான் சுரேஷ் குமார் சீனியர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் கன்சல்டண்டாக இருக்கேன். இப்போ டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் இந்த கோவிடுடைய ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி. இந்த கோவிட் 2019 சைனாவில் ஆரம்பித்தாலும் நம்ம இந்தியாவில் வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்தது. இது வரைக்கும் மோர் தென் 2 crores பீப்புளை வந்து பாதிச்சிருக்கு. ஃபார்ச்சுனேட்லி மோர் தென் 2 crore பீப்புளும் நல்லா ரெக்கவரி ஆயிருக்காங்க. ஒன்லி ஃபியூ பீப்புள் தான் வந்து கொஞ்சம் இறந்துற மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஏற்படுத்து. பட் ஆனால் இந்த கோவிட்லேருந்து ரெக்கவரி ஆகிற ஒரு 70 to 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு வீக்னஸ்ஸு, கொஞ்சம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, டயர்ட்னஸ்ஸு, அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு இன புரியாத பயம், ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. வீட்டில் ஒருத்தருக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு அவங்க ஐசோலேட் ஆகி வந்துடுவாங்க. சிலருக்கு வந்து வீட்டில் எல்லாருக்குமே பாதிச்சிருக்கும். சிலர் வந்து அந்த அந்த பயத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்துருமோ. மற்ற வியாதி மாதிரி இந்த வியாதி வந்து மற்றவங்க வந்து வீட்டில் வந்து ஒருத்தவங்கள பார்த்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டதுனால அது இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு டென்ஷனை ஆட் பண்ணிட்டு இருக்கு. இது நீங்க பார்த்துருப்பீங்க, சிலருக்கு வந்து கோவிட் வந்து ரெக்கவரி ஆயிருப்பீங்க, சிலர் உங்க ஃப்ரெண்ட்ஸு கோவிட் வந்திருக்கும். நீங்க அவங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ரேடியாலஜியில் போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. சிடி ஸ்கேன் எடுக்கும்போது சிடி ஸ்கேன் வந்து நுரையீரலில் இவ்வளோ பாதிப்பு இருக்கு, அவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் கூட வந்துருவாங்க. பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் படிக்கட்டு ஏறிறேன்னா எனக்கு மூச்சு வாங்குது, என்னால் முன்ன மாதிரி என்னால் இருக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வேலை செஞ்சாலும் எனக்கு டயர்ட் ஆகுது, என்னால் வந்து சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது, எப்போவும் பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குன்னு பல விதமான மக்கள் வந்து பல விதமான கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ அவங்க வந்து இந்த கோவிட்ல வந்து ஏதோ கடல் அனுகத்துல தப்பிச்சு வந்துட்டாங்க. பட் அந்த ஆஃப்டர் எஃபெக்டை வந்து கொஞ்சம் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். காமனா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மக்களுக்குலாம் வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கும். ப்ரீதிங் வந்து இனிஷியல் டேஸ்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து சிலருக்கு வந்து ஆக்சிஜன் கொடுப்பாங்க, சிலருக்கு வந்து இந்த நான் இன்வெசிவ் வென்டிலேட்டர் சொல்லுவோம், பைபேப் சிபேப் கொடுப்பாங்க. ஈவன் சிலர் வந்து ட்ரக்கியாஸ்டமி பண்ணி வென்டிலேட்டர் போனவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மைல்ட்லேருந்து மேக்சிமம் வரைக்கும் கொஞ்சம் லங் இன்வால்மெண்ட் ஆயிருந்திருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நரம்புலாம் பாதிக்கும் போது கொஞ்சம் மசில்ஸ்லாம் வீக்னஸ் இருக்கும். எல்டர்லி பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம், பேலன்ஸ் டிஸார்டர் இருக்கும். இதை எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ப்ராப்பரான ரீஹாபிலிட்டேட்டிவ் மீன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க அந்த தொந்தூர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து உங்க பழைய நடைமுறை வாழ்க்கைக்கு நீங்க வரலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நாங்கள் பார்க்கறது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. இது வந்து இட் இஸ் அ டீம் அப்ரோச் வித் ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு டாக்டருடைய சூப்பர்விஷன்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ இவங்களுடைய ரீஹாபிலிட்டேஷன்ல ஒரு மேஜர் ரோல் பண்றாங்க. இப்போ பொதுவாக இப்போ நான் இவங்களுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி என்னன்னா, இந்த நுரையீரலில் வந்து என்ன பண்ணோம், இந்த கோவிட் வந்து நுரையீரலில் வந்து நம்ம மூச்சு இழுக்கும் போது காற்று நுரையீரலுக்குள்ள போய் ரத்த குழாயில கலந்தாக்கா நம்ம ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் ஆக்சிஜன் கொடுத்து நம்ம உயிர் வாழ முடியும், டிஷ்யூஸ்லாம் நல்லா இருக்கும். இந்த கோவிட் அப்போ என்ன ஆகும்னா அந்த மூச்சு குழாயில வந்து அப்படியே நேரோயிங் சொல்லுவோம், அது அப்படியே வந்து கொஞ்சம் குறுக்கி விடும்போது என்ன ஆகும், அந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள போகாது. ஆக்சிஜன் உள்ள போகாட்டினாலும் அது வந்து ரத்தத்துல கலக்காட்டினாலும் சீக்கிரம் டயர்ட்னஸ் வரும், மூச்சு எடுப்பு ஏற்படும். இன்னொன்று அங்க உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில வராம இருக்கும். அப்ப சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல போவாங்க. அதுவும் ரொம்ப நேரம் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருந்தாலும் ரத்தத்துல அது உடம்புக்கு நல்லது இல்லை. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ பிசியோதெரபி ரீஹாபிலிட்டேஷன்ல வந்து ஒரு 4 வாரத்துல இருந்து 6 வாரத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த கோவிட்ல இருந்து நல்ல ரிகவரி ஆன பிறகு உங்களுடைய டாக்டருடைய அறிவுறுத்தல் படி அவருடைய அட்வைஸ்ல நீங்க வந்தீங்கன்னா பேசிக்கா என்ன பண்ணுவோம், இப்போ வேர்ல்டு லெவல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா 6 நிமிட நடைபயிற்சி, அதாவது 6 minute வாக் டெஸ்ட்னு சொல்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 6 minutes நடப்பாங்க. இப்போ வந்து இந்த 6 minute வாக் டெஸ்ட்டும் வந்து இப்போ அட்வான்ஸா கம்ப்யூட்டரைஸ்டு வந்துடுச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், முன்னாடியே ப்ரெடிக்டட் இருக்கு, ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இத்தனை வயசு இத்தனை ஹைட் வெயிட் இருக்கவங்க 6 நிமிஷம் நடக்கும்போது இத்தனை மீட்டர் நடக்கணும். அந்த மீட்டர் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் நடந்தாங்கன்னா ஓகே. சிலருக்கு வந்து மூச்சு இழப்பு ஏற்படும், அப்போ ஸ்டாப் பண்ணணும். சிலர் வந்து நடக்க முடிஞ்சா நடக்கிற வரைக்கும் நாங்கள் எடுத்துக்குவோம், அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு ப்ளூடூத் எனேபிள்டு டிவைஸ் இருக்கு. அதில் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய ரத்த அழுத்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு காமனாக என்ன பண்ணுவோம், இது மாதிரி மூச்சு ப்ராப்ளத்துக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு, போர் செல்ஸ் வருவோம். அந்த ஸ்கேல்ல வந்து அவங்களுடைய பிரெத்லெஸ்னஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு, நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, நடக்கிறதுக்கு எப்படி இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்குவோம். நாங்கள் எடுத்துக்கிட்டு
அவங்க 6 நிமிஷம் நடத்திட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சேச்சுரேஷன் பார்ப்போம். அதுவே வந்து ஆட்டோஃபில் ஆகிடும். அந்த சேச்சுரேஷன் 6 நிமிஷம் அவங்க நடந்து முடிஞ்ச பிறகு, அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாட்டி நடந்து முடிப்பாங்க. தொந்தரவுனா நடுவில் நிப்பாட்டிடுவோம். அது பண்ண பிறகு அது காட்டும். ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருந்துச்சு சேச்சுரேஷன், முடிச்ச பிறகு எவ்வளோ இருந்தது, நடுவில் டவுன் ஆகுதா. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வென்டிலேட்டரி, அதாவது ரெஸ்பிரேட்டரி மசில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா கிரேடடா நம்ம வந்து அந்த வென்டிலேட்டரி மசிலை ட்ரெயின் பண்ணினோம்னா, அந்த மேக்சிமம் ஆக்சிஜன் கன்சம்ஷன் அதிகமாகி அந்த பிசிஓ லெவல் வெளியில வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல எனர்ஜியும் இருக்கும். அந்த டயர்ட்னஸ் ஃபெட்டிகும் போகும். சீக்கிரமா அந்த மூச்சு பிரெத்லெஸ்னஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மிஷினுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒன்று வந்து ஆக்சிஜன் லெவல் நடக்கும் போதும் முடியும் போதும் நடுவுலயே காட்டும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து பலவீனத்தினால இருக்கா அதுவும் சொல்லும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிரேடடா வந்து என்ன பண்ணுவோம், என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவோம். இப்போ நீங்க சமீபத்தில் கூட பேப்பர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 3 மாசத்துல இருந்து 4 மாசம் வரைக்கும் அதிக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஏன்னா சில சமயம் என்ன ஆகும், நீங்க வந்து இருக்கிற மசில் வச்சுட்டு ஓவரா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு அதிகமா லோட் ஆகி அது வந்து பல விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ்னா அவங்களுக்கு வந்து கிரேடடா அவங்களுடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டை டார்கெட் பண்ணி அதை ரீச் அதை மேல போகாம கிரேடடா பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுடைய எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அவங்க நார்மலா கொண்டு வந்துடலாம். இது ரொம்ப முக்கியமானது இந்த என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ். சிலர் என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா இந்த கோவிட் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து சில சமயம் அந்த சைட்டோகின் ஸ்ட்ராங் சொல்லுவாங்க, அதை குறைக்கிறதுக்கு சில பேஷண்ட் வந்து ஸ்டீராய்டெலாம் எடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டீராய்டு எடுக்கும்போது என்னன்னா, இந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை விளைவெல்லாம் அதிகப்படுத்தும் போது பிளஸ் கொஞ்சம் லாங் பெட்ல என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் தடுமாற்றம் ஏற்படும். இந்த பேலன்ஸ் தடுமாற்றத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த ப்ரோப்ரியோசெப்டிவ் எக்ஸசைஸ், அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஓரளவுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கான ப்ரோப்ரியோசெப்டிவ் எக்ஸசைஸ் சில இருக்கு. அது பண்ணும்போது அவங்க பேலன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ப்ரீதிங் ப்ராப்ளத்துக்கு இந்த 6 மினிட் வாக் டெஸ்ட் பண்ணிட்டு கிரேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பிரேட்டரி மசில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதோட சேர்த்து என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி மசில் ப்ரெஷர், இப்போ நார்மலா மூச்சு இழுக்கிறீங்க காத்து விடுறீங்க, அந்த மூச்சு இழுக்கிறது வந்து சில மசில்ஸ் உடைய வேலையில தான் அது நடக்குது. அந்த மசில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கிரேட் பண்றதுக்குலாம் இப்போ பல விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்பிஎம்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. அது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மூச்சு விடுறதுக்கான மெயின் மசில் வந்து டயஃப்ரம் இன்டர்காஸ்டல் சொல்லுவோம். அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அது மாதிரி எம்ஐபின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று நம்ம அவங்களால எவ்வளவு வெளியில எடுக்கிறாங்க, எம்இபின்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் எக்ஸ்பிரேட்டரி ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு அந்த எம்ஐபி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி என்ன பண்ணுவோம். இப்போ வந்து புதுசா வந்து பவர் பிரீத்னு ஒரு எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. இந்த பவர் பிரீத் என்ன, நீங்க வந்து உங்களுடைய லங் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் உங்க டாக்டர் கொடுத்துருப்பாரு. நீங்க வாயில வச்சு எடுக்கும் போது அந்த 3 பால் போவோம். பட் அதுல வந்து உங்களுக்கு குவான்டிஃபை பண்ண முடியாது. சிலருக்கு மேல போவோம், சிலருக்கு போகாது, சிலருக்கு 3 போவோம். 3 போறவங்களும் வீக்கா இருப்பாங்க, 1 போனவங்களும் வீக்கா இருப்பாங்க. அதனால இதுக்கு அடுத்த லெவல் தான் இந்த பவர் பிரீத்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. இது பொதுவா இந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் பண்ற எல்லாரும் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த பவர் பிரீத் எக்யூப்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அந்த பவர் பிரீத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, WHO நம்ம ஊர்ல எப்படி ஐசிஎம்ஆர் இருக்கோ அந்த மாதிரி யூகேல NHS இருக்கும். அவங்க வந்து எதை வந்து டிபெண்ட் பண்றாங்கன்னா NICE நைஸ் கைடன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கைடன்ஸ் படி இது மாதிரி வென்டிலேட்டரி மசில், அதாவது மூச்சு இருக்கிற மசிலை நம்ம எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்குன்னு அந்த பவர் பிரீத்ல சில நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ எங்ககிட்ட இருக்க அந்த எக்யூப்மெண்ட் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பவர் பிரீத்ல ஒரு இண்டிவிஜுவலிட்ட ரெஸ்பிரேட்டரி மசில் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரேடடா கொண்டு போவோம். 2, 3, 4, 5 போனா ஒரு ஸ்டேஜ் அவங்க மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணும்போது அவங்க கோவிட் வந்து லங் இன்வால்வ்மெண்ட்டை ஆனதே மறந்துடுவாங்க, அந்த அளவுக்கு கொண்டு போகலாம். இன்னொன்று வந்து இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. லங் இன்வால்வ்மெண்ட்டும் ரொம்ப மோசமாகி ஒரு 6 வாரத்துக்கு மேல அவங்க வென்டிலேட்டர்ல இருக்கிறாங்க, ஆக்சிஜன்ல இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் நம்மளால ரொம்ப 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு மாடரேட், ஒரு மைல்டு டு மாடரேட், ஓரளவுக்கு சிவியர் வந்தவங்க வென்டிலேட்டர்லாம் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து மினிமலா இருக்காங்க. ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தான் பரவாயில்ல. ரொம்ப இந்த நான் இன்வெசிவ் வென்டிலேட்டர் சொல்லுவோம், பைபேப் சிபேப்ல இருக்கவங்கலாம் கூட உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் பண்ணி தான் அது வரலாம். எடுத்தோடனே அவங்களுக்குலாம் டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. மற்றபடி இது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வென்டிலேட்டர் மசில் ட்ரைனிங்கு, இது மாதிரி என்டியூரன்ஸ் எக்ஸசைஸு, பேலன்ஸ் எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் படுத்ததுனால என்ன ஆகும், மசில்ஸ்லாம் டிஸ்யூஸ் ஆகி கொஞ்சம் பவர் இருக்காது, அதனால போன் பெயின்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பெயின் மேனேஜ் பண்றதுக்கு சில பேசிக்கான ஒரு அட்ஜன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். என்னென்ன மாதிரியான
மொடாலிட்டி கொடுத்து அவங்களுக்கு சேஃபாக இருக்கும், ப்ளஸ் கிராஸ் இன்ஃபெக்ஷனும் வராத மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை கொடுத்து அவங்க பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி மசிலை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அவங்களுடைய ஜென்ரல் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா அவங்களுடைய லைஃப் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் ஓரளவுக்கு நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வெறும் இந்த மாதிரி எக்ஸசைஸு ரீஹாபிலிட்டேஷனில் வந்து வெறும் ஃபிசியோதெரப்பி மட்டும் க்ளோஸ் பண்ணிக்காம நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள்கிட்ட ஒரு நல்ல சைக்காலஜிஸ்டும் இருக்காங்க. ஏன்னா சைக்காலஜிஸ்ட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் இந்த மாதிரி இந்த ஃபியரு, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் சிலர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இழந்திருக்கலாம். அந்த மனது உளைச்சல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ப்ராப்பராக வந்து கவுன்சிலிங்கு, யோகா எப்படி பண்ணுறது, மெடிடேட் எப்படி பண்ணுறது, அவங்களுடைய ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கான ட்ரைனிங்கும் நம்ம ஆர்கனைசேஷனை நம்ம வி ஆர் ட்ரைனிங். இன்னொன்று வந்து ரொம்ப பேருக்கு ஒரு மித்து, ஐயோ நான் வந்து நான் கோவிடுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இல்லை, நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, நான் இந்த சாப்பாடு சாப்பிடலாமா அந்த சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்னு பல விதமான மனக்குழப்பங்கள் இருக்கும். இந்த மனக்குழப்பங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷனிஸ்ட் எங்ககிட்ட இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் ப்ளஸ் அவங்க வந்து இந்த சிலர் வந்து நார்மலாக இருந்திருக்கலாம், இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு சிலருக்கு வந்து கொஞ்சம் டயபிட்டிஸ் வந்திருக்கலாம், டயபிட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டயபிட்டிஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய ரத்த கொதிப்பு அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி டயட் கொஞ்சம் கிரேடடாக கொடுத்து அவங்களுடைய மசில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் எங்களுடைய நியூட்ரிஷனிஸ்ட் மூலிமா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த போஸ்ட் கோவிட் வந்துட்டு ரொம்ப மனக்குழப்பத்தில் ப்ரீதிங் ப்ராப்ளத்தோட, இன்னொன்று வந்து மசில்ஸ் வீக்னஸாக இருக்குது, என்னால் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ண முடியலன்னு போட்டு நீங்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்க வேணாம். ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் இஷ்யூஸ். ஒன்று நான் சொன்னபடி ப்ரீதிங் ப்ராப்ளத்துக்கு கிரேடடாக ரெஸ்பிரேட்டரி மசில் 6 minute வாக் டெஸ்ட்டு. இன்னொன்று என்ன பண்ணுவோம், பீப்புள் ஒரு 6 வாரம் கழிச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பேசிக் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். லங்குடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கு வந்து எஃப்இசி ஃபங்க்ஷனல் வைட்டல் கெப்பாசிட்டி இன் 1 second அதெல்லாம் செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா சிலர் வந்து இந்த எம்இபிலாம் நல்லா ஊதிடுவாங்க. இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்னன்னா அவங்க ஏஜ், அவங்களுடைய ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்தபடி கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸோட நான் பண்ண வேண்டியது இருக்கும். அது பண்ணும்போது அவங்களால சிலரால் ஊத முடியாது. அந்த எஃப்இசிலாம் ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 4 to 6 weeks எங்ககிட்ட ஏகப்பட்ட கேஸ் ஃபாலோ அப் இருக்கு. என்ன பண்றோம், இந்த 4 to 6 weeks கழிச்சு இதே டெஸ்ட், அதாவது நான் சொல்ற 6 minute வாக் டெஸ்ட், இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பிளஸ் இந்த எம்இபின்னு சொல்ற டெஸ்ட், அப்புறம் ஜென்ரலா மசிலோட ஸ்ட்ரென்த், அப்புறம் இந்த பேலன்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் 6 வாரம் கழிச்சு பண்ணும்போது ரொம்பவே நல்ல வித்தியாசம் இருக்கு. பட் அதே ப்ரொசீஜர் அவங்க வந்து கேரி அவுட் பண்ணும்போது லைக் ஒரு எண்ட் ஆஃப் 3 months 6 months ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் அவங்க தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ரொட்டீன் லைஃப். அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள பயங்கரமான குழப்பங்கள் இருக்கும். நான் எப்போ பைக் ஓட்டலாம், எப்போ கார் ஓட்டலாம், அது எல்லாமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிரேடடாக போகும்போது அவங்களுடைய குவாலிட்டி அசஸ் பண்ணிட்டு அவங்களுடைய எஃபெக்ட், அவங்களுடைய திறனை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி அட்வைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃபாக ஒரு சந்தோஷமாக போக முடியுது. இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் பேஸில் வரும்போது, ஏன்னா சிலர் வந்து அசஸ்மெண்ட் மட்டும் வருவாங்க, வந்துட்டு எக்ஸசைஸ் கற்றுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. சிலர் வந்து நாங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரமாச்சும் ரெகுலராக வர சொல்றது என்னன்னா, அவங்க மற்றவங்களோட பேசி பழகும் போது அவங்க எப்படிலாம் அந்த தொந்தரவுலேருந்து ஃபேஸ் பண்ணாங்க, எப்படிலாம் வந்தாங்கன்ட்டு எப்பவுமே எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பெக்யூலியர் இல்லை, இது மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கு, அதுலேருந்து ரொம்ப பேர் வெளியில் வந்திருக்காங்கன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பாதி வியாதி சரியாக போன மாதிரி இருக்கும். அந்த கவுன்சிலிங் இங்கே நடக்கிறதுனால பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அவங்களுக்கு வந்து லைக் இன்னும் நல்லா வில்லிங்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் கோவிட் ஆன பிறகு ஒரு 4 to 6 weeks ஆன பிறகு ஒரு டாக்டரோட அட்வைஸ் படி ஏதாவது ஒரு சென்டருக்கு போயிட்டு ஒரு தரோவாக ஒரு அசஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிளட் பேராமீட்டர்லாம் 99% அந்த டைமில் சரியாக இருக்கும். உங்கள் டாக்டர்கிட்ட இன்னும் அட்வைஸ் பண்ணுறாரோ, ஒரு இசிஜி சொன்னால் பண்ணிக்கிட்டு, ஒரு எக்கோ சொன்னால் பண்ணிக்கிட்டு, இன்னொன்று வந்து ரொம்ப பேருக்கு வந்து இந்த வாஸ்குலர் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு டாக்டர்கிட்ட அசஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் மேஜரான ப்ராப்ளம் இல்லாதப்போ நீங்கள் ஒரு ரீஹாபிலிட்டேட்டிவ் சென்டருக்கு போனீங்கன்னா ஃப்ரம் ப்ரீதிங்லேருந்து, உங்கள் நியூட்ரிஷன்லேருந்து, உங்கள் மசில் வீக்னஸ்லேருந்து, உங்கள் பெயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுடைய பழைய லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரதுக்கான அவைலபிள் ரிசோர்சஸ் இருக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் மீண்டு உங்களோட பழைய வாழ்க்கைக்கு வரணுன்றது தான் எங்களுடைய அட்வைஸ். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்லா தெம்பா இருந்தால் தான், ஏன்னா இப்போ வந்து
பலவிதமான குழப்பங்கள் இருக்கு. 3rd வேவ் வருமா, 4th வேவ் வருமா, 5th வேவ் வருமானு. நீங்க வந்து உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் படி ப்ராப்பரா வேக்சின் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் 2019 இருந்து அந்த சேஃப் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, மாஸ்கை போட்டுக்கிட்டு, அப்பப்போ கையை கழுவி சானிடைஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட ரொட்டீன் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுல இருந்து நம்ம சீக்கிரம் வெளியில வரலாம். நம்ம வெளியில வந்தா நம்மளுக்கு நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த வேக்சின் பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல போட்டுட்டாங்க. இன்னும் 18 வயசு கீழே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல. நம்ம எவ்வளவு சேஃபா என்னென்ன ஸ்ட்ரிக்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றோமோ அதை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நம்ம சுத்தி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அதனால இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு போஸ்ட் கோவிட் இந்த இஷ்யூஸ்ல இருக்கிறவங்க நீங்க கிட்ட யூ கம் டு அஸ். வி ஹவ் லாட் ஆஃப் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். அதனால நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழ்றதுக்கு I strongly recommend you try to participate in this rehabilitation and physiotherapy and rehabilitation. Not only physiotherapy, nutritionist support, psychologist support, plus ஒரு social ஒரு support group மாதிரி வச்சிருந்து உங்களுக்குள்ளேயே maybe you can form a support group in your street ஓ உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஃபாலோ போட்டுட்டீங்கன்னா நீங்க யூ கேன் ஷேர். எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்படி வெளியே வந்தேன், எனக்கு இது மாதிரி நோட் பண்ண உடனே எங்க டாக்டர் சொன்னாரு இது மாதிரி டெஸ்ட்லாம் பண்ண சொன்னாரு. அதுக்கு நீங்களா செல்ஃபா வைத்தியம் பண்ணிக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்களுடைய கலீக்ஸ்க்கோ உங்க ஃபேமிலி மெம்பருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இப்படிலாம் ஃபெசிலிட்டி இருக்கு, நீங்க இதுல இருந்து வெளியில வர்றாங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா?